ஹை வாஸ் சமர்நாத் கேபிட்டல் மார்ட் அகாடமி சேனல்லேருந்து நிஃப்டி வேறு லெவல் ஓடலை பறக்குது அப்படி தான் ஆயிடுச்சு. முதல்லலாம் வந்து புல் ரன்னிங் அப்படிம்பாங்க, இப்போல்லாம் புல் ஃப்ளையிங் தான். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். டுடே ஸ்டேட்மெண்ட்: த மார்க்கெட் கீப்ஸ் சைக்கிளிங் த்ரூ இட்ஸ் ரேலிஸ் அண்ட் டிக்ளைன்ஸ் லைக் அன் ஓஷன் கோயிங் த்ரூ இட்ஸ் ஸ்டார்ம்ஸ் அண்ட் காம் பீரியட்ஸ். ஸோ மார்க்கெட்டு வந்துட்டு ஒரு கடல் மாதிரி தான்பாங்க. எப்படி கடலில் வந்து சில சமயங்கள் வந்து பயங்கரமான அந்த புயல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமான அலைகள்லாம் வரும். அப்புறம் சில டைம் பார்த்திங்கன்னா நல்லா காமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து மார்க்கெட்டு ஒரு கடல் மாதிரி அப்படின்றது ஆத்தர் சொல்ல வர விஷயம். அனுபவத்துலேயும் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். டிஸ்க்ளைமர்: நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. அதுதான் லாங் டேர்மில் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டராகவோ ஒரு ட்ரேடராகவோ மாற்றிக்கொள்ள உதவும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி 123 பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸு. ஸோ நல்ல ஒரு எகெயின் ஒரு ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணிவிட்டு 21,778 வந்து நிலை பெற்று இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து மார்க்கெட் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். மார்க்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்: இன்றைக்கி 2,623 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆனதில் மொத்தம் வந்துட்டு ஒரு 1,202 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 1,307 ஸ்டாக் நெகட்டிவாகவும் 114 ஸ்டாக் வந்து அன்சேஞ்சாகவும் இருக்குது. அப்பர் சர்க்கியூட் லிமிட் 102 ஸ்டாக்கு, லோயர் சர்க்கியூட் லிமிட் வந்துட்டு 48 ஸ்டாக் வந்து டச் ஆகிருக்கு. ஒரு நல்ல ரேஷியோ தான். 196 ஸ்டாக் வந்து 52 வீக் ஹை. ஒரு 4 நம்பர் தான் குறையுது டபுள் செஞ்சுரிக்கு. அதே மாதிரி ஒன்லி 10 ஸ்டாக் தான் வந்து 52 வீக் லோ. நேற்று 13 இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு டிஃபரன்ஸ், நல்ல ஒரு ரேஷியோ. ஸோ நேற்று கூட சொல்லியிருந்தேன், மொமெண்டம் தான் வந்து சார்ட்டில் சொல்லியிருந்தேன். மொமெண்டம் தான் கொஞ்சம் வந்து லூஸ் ஆன மாதிரி இருக்குது. பட் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை, மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்குன்ட்டு. ஸோ இன்றைக்கும் அது வந்து நிரூபிக்கும் விதமாக வந்து மார்க்கெட் நல்லா பறந்துருக்குது. ஸோ இன்றைக்கி யார் அப்படி நல்ல ஒரு கண்ட்ரிபியூஷன் கொடுத்தது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் டாப் 2 அப்படின்னு பார்க்கும்போது ரிலையன்ஸ் வந்து 14.01 பாயிண்ட்ஸும், ஐடிசி வந்து 13.84 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு. நெகட்டிவ் சைடு எல்டி வந்துட்டு -5.79, டிசிஎஸ் -3.52. ஒரு மார்ஜினல் நெகட்டிவிட்டி தான். மற்றபடி பல ஸ்டாக்ஸ் வந்துட்டு நல்ல பாசிட்டிவ், அரௌண்ட் 38 ஸ்டாக் வந்து மினிமம்லேருந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பாசிட்டிவ் இன்வெஸ்ட் வந்திருக்கு. எஃப்ஐடி டேட்டா பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் நம்ம டேட்டா மார்க்கெட் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுனால வந்து இந்த டேட்டா நமக்கு இன்னும் கிடைக்கல. ஸோ இருந்தாலும் நம்ம பழைய டேட்டா இங்கே கொடுத்துறதுக்கு காரணம் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்காக தான். ஸோ ஃபார் எஃப்ஐஐ வந்துட்டு 26,141 கோடி நெட் பையிங்லேயும் இந்த மந்த் வைஸ், டிஐ வந்து 12,251 கோடி நெட் பையிங்லேயும் இருக்காங்க. இது வந்து இந்த மந்த்துக்கான டேட்டா. ஸோ நம்ம ப்ரீவியஸ் மந்த் வைஸ் டேட்டா ஒரு பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒரு கிளான்ஸ் பாருங்கள், ஒரு ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகலாம். ஓகே, நம்ம இப்போது சார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் 21,654, ஓப்பனிங் வந்து 21,715. கிட்டத்தட்ட வந்து ஒரு மோர் தென் 50 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு கேப் அப் கொடுத்தது. எகைன் அங்கேருந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஃபர்தராக ரேலி ஆகிட்டு ஒரு மினிமல் டவுன் சைடு தான். தென் எகைன் வந்து ஒரு கிராஜுவலாக ஒரு சைட்வேஸ்லேயே ரொம்ப நாள் போய்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்ட்டு எகெயின் ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை 21,801 வந்து டச் பண்ணிவிட்டு 21,778 வந்து முடிஞ்சிருக்கேன். ஸோ ஆல் டைம் ஹை ஒரு 20 பாயிண்ட்டு தான் வந்து கீழே இருக்குது. ஸோ இது பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஸ்டடியாக போய் இன்றைக்கி வந்து அடிச்சுட்டு அங்கேயே நின்று இருக்கேன். சும்மா ஒரு போன வேகத்தில் தொட்டுட்டு கீழே வந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கட்ஸோட தொட்டுட்டு அங்கேயே இருக்குன்ற லெவலில் தான் சொல்லணும். ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்டு. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரைஸ் பேட்டர்ன் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரைஸ் பேட்டர்ன் அதே மாதிரி தான் இருக்குது. 226 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக 48,508 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 செஷன் வந்துட்டு இதே மாதிரி போச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இது ஒரு 50,000 க்ராஸ் பண்ணோம். நிஃப்டி வந்து 22,000 வந்து க்ராஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. யூஸ்வலாக வந்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரெண்டு பார்ப்போம். ட்ரெண்டு பார்க்குறதுக்கு நம்ம டே சார்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக மேக்ஸ் பெயின் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து மந்த்லி கொண்டாடி வச்சு தான் பார்ப்போம். ஸோ இப்போ அதை பார்க்குறதுல ஒரு மீனிங்லெஸ்.
அட்லீஸ்ட் ஒரு 10 டேஸ் கழிச்சு நம்ம ஒரு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம அதுலேருந்து ஒரு கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து அது பார்க்குறதுல பெரிய அளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அதனால் இப்போ நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெண்டுக்கு போயிடலாம். ஸோ நிஃப்டி ட்ரெண்ட் பார்க்கும்போது டே சார்ட்டுக்கு மாற்றிக்கலாம். எஸ், ஸோ நல்ல வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு ஹை ட்ரெண்ட் நல்லா போயிட்டுருக்கு, எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. அதே மாதிரி இண்டிகேட்டர்லையும் பார்க்கும்போது RSI வந்து நல்ல ஓவர்பாட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ அரௌண்ட் 75-76 ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நம்ம பார்க்க முடியல. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா அந்த 21,000 தான். ஸோ இது ஏதாவது பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் வந்து கொஞ்சம் கவலை பண்ணணும். அது வரைக்குமே கூட பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ அதுக்குள்ளே எப்போ கீழே வந்தால் கூட வந்து அது ஒரு மீன் ரிவர்ஷன் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு புல் பேக் நல்லா ஃபுல்லாக ஒரே மாதிரி ஓட முடியாது இல்லையா, கொஞ்சம் ஒரு ப்ரீத் எடுக்கிறது கொஞ்சம் கீழே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கலாம். மற்றபடி வந்து ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எங்கேயுமே நமக்கு தெரியல. அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கூட அதே மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 47 சொல்லலாம். ஒரு இமீடியட் சப்போர்ட், ஒரு மைனர் சப்போர்ட் அப்படின்னாக்க ஒரு 48 நம்ம சொல்லிக்கலாம். மற்றபடி இந்த 47 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் நம்பலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடும் அப்படின்ற மாதிரி நம்பலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ என்னதான் இருந்தால் நம்ம மார்க்கெட் வந்து நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வச்சு லார்ஜ் கேப் வச்சு நம்ம கன்க்ளூட் பண்ணிடக்கூடாது. நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் இண்டெக்ஸ் பார்ப்போம். ஸோ நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் 400 இண்டெக்ஸ் இன்றைக்கி வந்து 82 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ஒரு டீசெண்டான பாயிண்ட் தான் சொல்லணும். அட் த சேம் டைம் பார்த்திங்கனாக்கா ஹையில் இருந்து பெரிய அளவில் ஒன்றும் இறங்கலை. 15,903 க்ளோஸ் ஆனது 894, ஜஸ்ட் ஒரு 9 பாயிண்ட்ஸ் 10 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு மேலே தொட்டுட்டு நல்ல கட்ஸோட மேலே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இது நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. பட் நேற்று வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவிட்டி மாதிரி தெரிஞ்சது. பட் ஸ்டில் பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு மிஸ் ஆகுதே தவிர மற்றபடி நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து பெரிய அளவில் நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. அதே மாதிரி இண்டிகேட்டரில் வந்து நம்ம 50க்கு கீழே RSI கீழே வந்து நம்ம கொஞ்சம் ஒரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதே பார்த்திங்கன்னா 70ல் இருக்குது. கொஞ்சம் மொமெண்டம் குறைஞ்ச கூட இட்ஸ் ஒரு டீசெண்டான ஒரு லெவலில் தான் வந்து இருக்குது. ஸோ இது கன்ஃபார்ம் பண்ண விதமாக நம்ம மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா அது கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக இருக்குது. ஏன்னாக்கா எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவில், மைக்ரோ கேப் பார்த்திங்கன்னா -68 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து அதர் தென் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டாக்குங்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் 400 கம்பேர் பண்ணும்போது ஒரு கான்ட்ராடிக்டிங் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது. பட் நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி இன்னும் ஃபார்ம் ஆகலை. பட் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பல வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நான். ஈவன் வந்து நிஃப்டி சம்டைம் வந்து மைனஸில் போகும்போது கூட வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் 400 அண்ட் மைக்ரோ கேப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நம்ம உரி பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ட்டு. பட் இப்போ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடிய மாட்டேங்குது. தோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு புல்லிஷில் இருந்தால் கூட இந்த 2 ஸ்டாக் வந்து அந்த பழைய ஒரு ஸ்பீடு வந்து இதில் இல்லை, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் ஓவரால் எந்த ஒரு இண்டெக்ஸ்லேயும் வந்து நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி தெரியல. அது வரைக்கும் வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம், ஒரி பண்ணிக்க மாதிரி எதுவுமே கிடையாது. சரி, நம்ம மார்க்கெட் தான் எப்படி இருக்குது அப்படின்னாக்கா நம்முடைய பெரிய எண்ணன் யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நேற்று பார்த்திங்கனாக்கா பெரிய எண்ணன் வந்துட்டு 111 பாயிண்ட், டவ் ஜோன்ஸ் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர், S&P 500 6 பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் வந்து 24 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷரில் மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து மார்க்கெட் நம்ம UK அண்ட் யூரோ மார்க்கெட் வந்து ட்ரேடபிளில் இருக்குது. ஸோ பார்த்திங்கனாக்கா எல்லாமே ஒரு நெகட்டிவில் இருந்தால் கூட வந்து நியர் ஃப்ளாட் அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் வந்து பெரிய ஒரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு கன்சிடரபிள் நெகட்டிவிட்டியில் எதுவுமே கிடையாது. இதோ ரெட்டில் இருக்கே தவிர இட்ஸ் நியர் ஃப்ளாட். ஸோ அதனால் எந்த விதமான கலக்கம் எதுவும் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம சார்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து டவ் ஜோன்ஸ் ஃபஸ்ட் லெஃப்ட்டில் இருக்க இது சார்ட்டு டவ் ஜோன்ஸு. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. அதே மாதிரி S&P 500 பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த இது இண்டிகேட்டரில் மொமெண்டம் வந்து நல்லா ஒரு சேச்சுரேட் ஆகிருக்கு. ஒரு க்ரோத் இல்லையே தவிர ஒரு சேச்சுரேஷனாக தான் இருக்குது. பட் அதே டைம் வந்து கீழே வராமல் இருக்குது. பட் இது இங்கே லெஃப்ட் சைடில் இருக்க நம்ம RSI நம்ம டவ் ஜோன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஒரு கிராஜுவலாக வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து மொமெண்டம் இருக்குது.
ஸோ இந்த வந்து நம்ம கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கணும் இது. பட் ஸ்டில் இதுலேயும் சரி எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நமக்கு எதுவும் ஃபார்ம் ஆகலை. மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ்னஸ் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எப்போ ஒரி பண்ணிக்கலாம்னாக்கா இன்னும் ஒரு அடுத்த ஒரு 3 நாள் தான். ஸோ இந்த இயர் போயிடுச்சு அப்படின்னாக்கா ஜனவரியில் ஏதாவது பண்ணுறாங்களா, இத்தனை நாள் ஏற்றதுக்கு வந்து ஏதாவது திருப்பி அடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ சோஃபார் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் எந்த மார்க்கெட்லையும் கிடையாது. யூஎஸ் மார்க்கெட்டும் நல்லா பாசிட்டிவாக இருக்குது, நம்ம மார்க்கெட் நல்லா ஒரு பாசிட்டிவாக இருக்குது. நத்திங் டு ஒரி. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். See you next video. Until then, bye bye. Thank you.